மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படிங்கிறது தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களுடைய மிக அற்புதமான கவிதை வரிகளில் ஒரு வரி. பெண்ணாக பிறக்கிறது எவ்வளோ உயர்ந்ததுன்னு அவர் சொல்கிறார். 100க்கு 100 உண்மை. ஒருவர் பெண்ணாக பிறக்கிறாங்கன்னா அவங்க புண்ணியம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இதை கேட்டால் சில பெண்கள் சொல்லுவாங்க, நாங்கள் படுற கஷ்டம் தெரியாமல் இது எதையோ சொல்கிறாரு பாருன்னுவாங்க. அப்படி கிடையாது. உலகமே இன்றைக்கி இயங்கிறதுக்கு காரணம் பெண்கள் தான். அதனால் அதை மறுக்க முடியாத உண்மை. ஒருத்தர் சொல்கிறார், நான் ஜெயித்ததுக்கு காரணம் என் மனைவி தான்னு சொல்கிறார். அது 100க்கு 100 உண்மை. ஏன் அது உண்மைன்னு சொல்கிறோன்னா, ஒரு மனைவிங்கிறவங்க எல்லா ரோலும் எடுத்துக்கிறாங்க. மந்திரியாக இருக்காங்க, என்ன ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்காங்க, அப்பாவுக்கு பொண்ணாக இருக்காங்க, அப்பா அம்மாவுக்கு பல ரோல் எடுத்து பலவிதமான தியாகங்கள் செய்யக்கூடியது தான் பெண்ணோட அழகு. எப்பேற்பட்ட ஒரு மனிதனையும் நிலைநிறுத்தி அந்த குடும்பத்தை உயர்த்தி கொண்டு வர்றது பெண்ணோட திறமையில் ஒன்று. மதி உள்ளவங்கன்னு சொல்லுவாங்க. பெண்ணுக்கு திறமையும் அதிகம், அறிவும் அதிகம். இந்த ஏன் இப்போ சொல்கிறேன்னா, சிவகாமியின் செல்வன்னு ஒரு திரைப்படம், அதை திரு சி.வி. ராஜேந்திரன் அவர்கள் இயக்கியிருந்தார். 1974 வந்த படம். திரு எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைச்சு பாடியிருந்தார். ஒரு அருமையான பாடல். ஒரு பெண்ணுடைய துன்பத்தை பார்த்து ஒரு தகப்பன் எவ்வளவு கண் சிந்துறாரு, அந்த பெண் தன்னுடைய பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வரப்போன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறத அப்படியே முழுக்க தத்ரூபமாக காமிச்சிருப்பாங்க. ஒரு ஒரு அருமையான காட்சி அமைப்பு, அற்புதமாக இருக்கும். அதாவது ஒரு குதிரை வண்டியில் உட்காந்து போகிறாங்க. எடுத்த உடனே அந்த குதிரை வண்டியோட சக்கரத்தை வரைக்கும் காமிப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த வாழ்க்கைங்கிறது சக்கரம் மாதிரி, வெறும் சக்கரத்தை காமிக்கிறாங்க. வாழ்க்கைங்கிறது சக்கரம் மாதிரி, அதில் ஏற்ற இறக்கம் வரும். ஒரு மனுஷன் ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறத சொல்லாமல் சொல்கிறது. அந்த குதிரை வண்டி வேகமாக போடுற மாதிரி ஒரு குதிரை வண்டிக்குள்ளே வச்சே ஒரு முக்கால்வாசி பாட்டு முடிஞ்சிடும். அந்த திரு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுடைய குரல் அற்புதமாக இருக்கும். எதற்கும் ஒரு காலம் உண்டு பொறுத்திருமகளே, எதற்கும் ஒரு காலம் உண்டு பொறுத்திருமகளே, இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திடு மகளே, இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திடு மகளே. துன்பம் வருது, இன்பம் வருது, எதையும் கவலைப்படாது. அந்த ஃபேஸில் அந்த பயத்துடைய இது காமிப்பாங்க அந்த பெண்மணி. அதை விட அவர் கண் கலங்கிறத காமிப்பார். தான் பொண்ணு இப்படி இருக்காளே, இவருடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு தகப்பன் பதறது அப்படியே அந்த காமிப்பாங்க. அந்த குதிரை வண்டி ஓடும்போது அந்த அழகு, அந்த குதிரையுடைய அந்த ரோடு, காலி ரோட்டில் அது வேகமாக ஓடுறது, அந்த சைடில் புல்வெளிகள், குதிரை வண்டி பின்னாடியிலேருந்து கேமரா வச்சு முன்னாடி எடுக்கிறது, ரொம்ப அனுபவித்து எடுத்த பாட்டு, நல்ல கருத்துள்ள பாட்டு. எதற்கும் ஒரு காலம் உண்டு பொறுத்திரு மகளே, இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திடு மகளே. எது வந்தாலும் ஏற்றுக்க. மனித குலம் வாழ்வதிந்த தத்துவத்திலே, மனித குலம் வாழ்வதிந்த தத்துவத்திலே, அனுபவத்தில் எழுதி வைத்தார் புத்தகத்திலே, பிள்ளைக்கென வாழ்ந்திருக்கும் தாயினத்திலே, பிறந்தவரில் நீ ஒருத்தி ஆயிரத்திலே, இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திடு மகளே. பேசாமலே அந்த கருத்துக்கள் அப்படியே பதிவாகி வரும். அதாவது பெண் குழந்தைக்கோசரம் நீ வாழற, 1000ல் ஒருத்தி நீ சாதாரண பெண் இல்லை அப்படின்னு அருமையாக சொல்லுவார். அப்படியே அழைச்சிட்டு போயிட்டு ஒரு கோயிலுக்கு போவாங்க.
ஏன்னா இறைவன் தான் துணை யாருக்குமே. அந்த துன்பத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு இறைவன் தான் காப்பாற்றணும். அப்போ அவர் அந்த ஆண்மான் சொல்லுவார், அடையாத கதவிருக்கும் ஆலயத்திலே அன்னையைப் போல் அன்பிருக்கும் அவனிடத்திலே மகளே உன் மனக்குறையை அவனிடம் கூறு, கருணைக்குத்தான் கடவுள் என்று மற்றொரு பேரு, இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திடு மகளே. அப்போ இன்பத்துலேயும் துன்பத்துலேயும் சிரிச்சிருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கடவுள் முன்னாடி நின்று பேசுகிறாங்க. அவருக்கு ஆறுதல் சொல்கிறார். அடுத்த சீனில் அப்படியே அந்த வீட்டில் அவர் உள்ளே படுத்துருக்கிற மாதிரி ஜன்னல் வழியாக அப்படியே ஃபோட்டோ எடுப்பாங்க. ஒரே ஷாட்டில் அவர் காலமாயிடுவார். அதுதான் அங்கே பாட்டில் ஒரு அழகு. நிழல் கொடுக்கு தந்தை என்ற மரம் இருந்தது, நேற்று வந்த காற்றில் அந்த மரம் விழுந்தது, கனி சுமந்த பூங்கொடியோ கண் கலங்குது, இனியும் என்ன ஆகும் என்று பெண் கலங்குது, இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திடு மகளே. இது மாதிரி அப்பா திடீர்னு போயிட்டார், இருந்தாலும் நீ கவலைப்படாத அப்படின்னு அவர் இறந்து போகிறத காமிச்சிருவாங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த பெண் பரிதவிக்குது. அப்போ அதை எரித்த பிறகு அந்த பொண்ணு நிற்கும், ஒரு தைரியமான ஒரு ஃபேஸில் நிற்கும். அது ஒரு அழகாக எடுத்திருப்பாங்க அந்த காட்சியை கூட பாருங்கள். ஒரு அழகான தைரியத்தோடு நிற்கும், எதுவாக இருந்தாலும் சமாளித்து தான் ஆகணும்னு. 2 மாதம் சென்று பிள்ளை வந்தது, அம்மா உன் வேதனைக்கு எல்லை வந்தது, சிவகாமி பெற்றெடுத்த செல்வனல்லவோ, நாளை இந்த மண்ணையாலும் மன்னனல்லவோ, இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திடு மகளே, எதற்கும் ஒரு காலம் உண்டு பொறுத்திரு மகளே, இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திடு மகளே.